கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் செயல்பட்டு வந்த அனைத்துலக போதைப்பொருள் விநியோக கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இந்நடவடிக்கையில் 1.53 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது மலேசிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதலாக கருதப்படுகிறது. செராஸ் மற்றும் காஜாங்கில் மேற்கொள்ளப்பட்ட 4 சோதனைகளில் 24 முதல் 39 வயதுக்குட்பட்ட 3 உள்ளூர் ஆடவர்களும் 3 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் லத்து உசின் உமார் கூறினார். சட்டவிரோத தயாரிப்பு கூடமாக செயல்பட்டு வந்த 3 மாடி பங்களா வீடு, வணிக தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. MDMA, கொக்கெயின், கெத்தமின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த போதைப் பொருட்கள் 68.5 மில்லியன் மக்களை பாதிக்கக்கூடியவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவை அனைத்துலக சந்தைக்கு போதைப் பொருளை அனுப்பும் மையமாக உருவாக்கும் நோக்கில் கடந்த ஏப்ரல் முதல் அந்த கும்பல் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளது. சந்தேக நபர்கள் அனைவரும் டிசம்பர் 23 வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மரண தண்டனை அல்லது புறம்படியுடன் கூடிய ஆயுள் தண்டனை கிடைக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.